ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு முதல்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட தோல் சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு உருளைக்கிழங்கு. இப்போ வந்து அதை வந்து வேக வச்சுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வேகிற சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து மூடிக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சாதான் அது கொஞ்ச நேரத்தில் வேகும். வேந்துட்டோடனே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெந்துடுச்சான்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, டூத் பிக்கில் வந்து குத்தி பாருங்கள். இந்தமாரி உள்ளே போச்சுன்னா அந்தமாரி தான் எல்லாமே இருக்குது. எல்லா உருளைக்கிழங்கும் பார்த்துக்கோங்க. பாதி வெந்த உடனே எடுத்துடணும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எடுத்து இதில் தண்ணியை வந்து எல்லாத்தையும் வடிச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சுக்கோங்க. தண்ணி வடிச்சிட்டு வேற ஒரு பேனில் வந்து எடுத்துருப்போம். வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை சீவிக்கலாம். சீவிக்கலாம் உருளைக்கிழங்கு. இப்போ வந்து சீவியாச்சு நம்ம வந்து உருளைக்கிழங்கு. இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள். இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட்டாக பறிஞ்சிக்கலாம், மழைச்சாரல் மாரி. நம்ம எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்பில் வந்து ரஸ்க்கு வந்து இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பிரித்து தேவையான ரஸ்க்கை வந்து உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி மிக்ஸி கப்பில் போட்டாச்சு. இப்போ வந்து மூடி அரைச்சிப்போம். அரைஞ்சிச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் அரைச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு. 1 2 மட்டும்தான் அறியாமல் இருக்கிறதுனால இன்னொரு முறையும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எடுத்தாச்சு.
அரைச்சது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, அதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நல்லா விப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கலந்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மாவு கிட்ட போவோம். மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இந்தமாரி எனக்கு ஒட்டிட்டு வர்றதுனால லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க, விடாமல் பிசைஞ்சிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒட்டுறதுனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒட்டலைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க வேண்டாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கையில் வந்து லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு தடவிக்கலாம். இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். இந்தமாரியே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இந்தமாரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாயை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கடாய் சூடாகிட்டோன்னே இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ வந்து அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாத்தையும் டிப் பண்ணிக்கலாம். முதல்ல முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்கில் டிப் பண்ணிக்கலாம். ரஸ்கை வந்து அரைச்சி வச்சோம்ல அதில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். அந்தமாரியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கிரம்பிள்ஸ், சோள மாவு இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அந்தமாரியே எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எல்லாரும் வறுத்துக்கோங்க. உள்ளே வேகணும், கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கோங்க. இந்தமாரியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தமாரியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு.
நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் உங்களுடைய பொட்டேட்டோ பால் ஃபினிஷ் லுக்.